பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ், அது நமக்கு பிடிச்ச மாதிரி சத்து நிறைஞ்சதா இருக்கணும். சத்து மாவு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நான் லான்ஸ்ல இருந்து கொஞ்சம் சத்து மாவு, நட்ஸ் பவுடர் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்கள்ட்ட ஸ்வீட் வெர்ஷன், சால்ட் வெர்ஷன் இந்த மாதிரி சத்து மாவு 2 டைப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 40 வகைக்கு மேலே பொருட்கள் சேர்த்து இந்த சத்து மாவு ரெடி பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சூப்பரான நட்ஸ் பவுடர் அண்ட் குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த வயிறு உபுசம், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க சாப்பிட்ற மாதிரியான மருந்துமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க நட்ஸ் பவுடரில் கிட்டத்தட்ட 15 வகையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அண்ட் அதில் ஸ்வீட்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா சுகரோ நாட்டு சக்கரையோ சேர்க்காம காஞ்ச அத்திப்பழம், காஞ்ச பேரிச்சம்பழம் இதோட பவுடர் சேர்த்து ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த சத்து மாவு பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவங்களோட சத்து மாவு அண்ட் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரும் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். லைட்டாக அதோட சூடு ஆறி வரணும். அண்ட் இது நான் இன்னைக்கு கருப்பட்டி சேர்த்து பண்ணுறேன். கருப்பட்டியில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட கருப்பட்டி இந்த அளவுக்கு நல்லா மெல்ட்டாக இருக்கும் அப்படின்றனால நான் காய்ச்சி எடுத்துக்கல, லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களோடது ஹார்டாக இருந்தது அப்படின்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிருந்த சத்து மாவை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரியும் அண்ட் இந்த மாதிரி நீளமாக இப்படியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உருட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்க்கணும், இல்லைன்னா கரைஞ்சு போயிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுறாமல் அப்படியே மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கடையில் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக சத்து மாவு எடுத்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. திக்னஸ்க்காக இதை கடைசியாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சத்து மாவு எல்லாமே நல்ல ஒரு 3/4 வசிப்பாக நமக்கு வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருந்த கருப்பட்டியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிமேல் நீங்கள் கலக்கும் போது கொழுக்கட்டை எதுவுமே உடையாது. இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். அந்த கருப்பட்டியோட சேர்ந்து இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம சத்து மாவு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பால் கொழுக்கட்டை இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் எதுவும் சேர்த்துக்கல, இவங்களோட நட்ஸ் பவுடரே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய குங்குமப்பூ போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கம்முன்னு நம்மளோட சத்து மாவு பால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து சாப்பிடுங்க. இதை சூடாக சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டீங்கனாலும் அப்படி இருக்கும். அண்ட் மெயினாக இவங்க நட்ஸ் பவுடர் பற்றி சொல்லி ஆகணும். காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஒரு கப் பாலில் இதை கலந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.